என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் உன் தாயானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்லப் போகின்ற செய்தியானது நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் பேரதிசயத்தை நடத்தக்கூடிய செய்தி. நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரின் பெயரை நாளை நீ சொல்வாயானால் நிச்சயமாக உனக்கான உதவி ஒன்று தானாக உன்னை வந்து சேரும். எந்த ஒரு உதவி கிடைக்காமல் இத்தனை காலம் என் பிள்ளை கஷ்டத்தை அனுபவித்தாயோ அந்த ஒரு உதவி இவரின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு வேறு வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய உதவியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு பாதி நன்மைகள் நடந்துவிடும். என் பிள்ளையே, உன் தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனையோ கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. பண பிரச்சனை, சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை, கருத்து வேறுபாட்டால் பிரிந்து இருப்பது என்று பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரே நாளில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அப்படி உனக்கு கிடைக்காமல் போனதனால்தான் இத்தனை வேதனைகளையும் நீ உனக்குள் வைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சில நேரங்களில் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதனால் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள், யாரால் நம் வாழ்க்கையில் இத்தனை திருப்பங்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எண்ணி எண்ணி நீ நல்ல காலத்தை எல்லாம் ஏற்கனவே தொலைத்து விட்டாய். உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் நீ விட்டு விட்டாய். இனி எப்பொழுது நமக்கு நல்ல நேரம் பிறக்கும், எப்பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் வருமா வராதா என்கின்ற எண்ணத்தோடு தான் என் பிள்ளை நீயும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு இன்று ஆணித்தரமாக சொல்கின்றேன், உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். அதுவும் உன்னுடைய மனதால் நடக்கும். நீ எண்ணுகின்ற எண்ணங்களால் அது நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுது எந்த விஷயங்கள் உனக்கு தேவை என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது அந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் பின் வருகின்ற சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக சமாளித்து கொள்ள முடியும். வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். எந்த நேரத்திலும் வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சாதித்து காட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இத்தனை காலமும் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டாய். இனியும் எதையும் தொலைக்க வேண்டும் என்று நினைக்காதே. அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டும். உன்னை விட்டு சென்ற ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் உன் கைகளில் வந்து தழுவ வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கானதாக மாற வேண்டும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என் பிள்ளை நாளை நான் சொல்கின்ற இவரினுடைய பெயரை நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, நல்ல நேரத்தில் சிலரினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு என்ன தோன்றும். அந்த அளவிற்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒருவரை பற்றி தான் அம்மா இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் இவரைத்தான் முதலில் நீ வணங்கிவிட்டு செல்வாய். அது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, நாளை மாலை நேரத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. என் பிள்ளையே, அந்த நேரத்தில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நீ வழிபட வேண்டிய நேரம். அவரினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க நாளை நீ சொல்ல வேண்டியது ஓம் கங்
கணபதையே நமக என்று என் பிள்ளை நாளை நீ சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டு உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்ய ஓடோடி வருவார். நீ இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அதை உனக்கானதாக நிச்சயமாக கொடுப்பார். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று யோசிப்பதை விட எது கிடைக்கின்றதோ அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும். இந்த வாழ்க்கையில் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கும் எந்த விதத்திலும் நீ பாதகமாக செயல்படாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதல்களும் உன்னால் நடக்காமல் பார்த்து கொண்டால் போதும். எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நிச்சயமாக காத்து கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இதுநாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ நிச்சயமாக நல்லதொரு தீர்வை கண்டு விட வேண்டும். விநாயக பெருமானை வழிபடுகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக தோற்றதாக இல்லை. மனதில் நினைக்கின்ற எண்ணங்களை அவர் உள்வாங்கிக் கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பார். எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்தாயோ, எத்தனை பிரச்சனைகளை நீ தாண்டி வந்தாயோ, அத்தனை பிரச்சனைகளுக்குமான உனக்கு தீர்வினை அவர் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றார். எல்லா நேரத்திலும் நீ இது போன்றுதான் வாழ்வோம் என்று எண்ணாதே. உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும். உனக்கான நல்ல சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை கட்டாயமாக கொடுக்கும். எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கானதாக நிச்சயமாக மாறும். உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீயவையும் உன்னை விட்டு விலகி ஓடும். என் பிள்ளையே, சிலரது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். தன் தெய்வத்தையே வணங்க செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த அளவிற்கு இக்கட்டான நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வணங்கி கடைசியாக நீ நிலவையும் வணங்க வேண்டும். அதாவது சந்திர பகவானோடு உன்னுடைய அந்த வேண்டுதலை நீ நிறைவு செய்ய வேண்டும். அவரை வணங்கி முடித்தால்தான் உனக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏனென்றால் விநாயக பெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அத்தனை தொடர்பு இருக்கின்றது. சந்திர பகவானுக்கு விநாயகர் கொடுத்த சாபத்தினால்தான் தேய்ந்தும் வளர்ந்தும் கொண்டிருக்கின்றார். அதனால் தேய்பிறையில் அவருக்கு நல்லதை செய்யும் விதமாக, அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சங்கடகர சதுர்த்தியை அந்த நாளில் விநாயக பெருமான் தனக்கானதாக உருவாக்கி இருக்கின்றார். ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியானது மகா சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுவதற்கு காரணமும் அதுதான் என்பதனை புரிந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு உகந்த விநாயக சதுர்த்தி வரக்கூடிய இந்த மாதத்திற்கு முன்னால் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளை தவறவிட்டு அவரை நினைக்க மறந்து விடாதே. என் பிள்ளையே, அவரின் அன்பினை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் உச்சத்தை அடைவார்கள். கடன் தொல்லை இல்லாமல் பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பணவரவு உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும். உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுள் ஒன்றான பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நேரம் விரைந்து வருகின்றது. என் பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற நேரத்தில்தான் இந்த வராகியும் உன்னை சந்தித்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் என்று எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் உன்னை தொடர்ந்து வந்து சேரப்போகின்றது. உன் வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. என்ன நினைத்தாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ கேட்கின்ற விஷயங்கள் நியாயமானதாகவும் உண்மையானதாகவும் அதில் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தெய்வம் அதனை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி உன்னிடத்தில் மறுக்க மாட்டார்கள். உனக்கான நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு நாளைய விடியலை நீ தவிர்த்து விடாதே. உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நாளைய விடியல் உனக்கு நிச்சயமாக இருக்கும். என் குழந்தையே, உன்னுடைய அன்பை
எப்படி நான் எதிர்பார்க்கின்றேனோ அதுபோல விநாயகருக்கும் அதை நீ முழுமையாக கொடுத்து அவரின் அன்பினை பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.